தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 25. நிக்கோல்ஸ்கோயே கிராமத்தில் உயரமான அசோக மரத்தின் நிழலில் புல்மேட்டின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள் காத்யாவும் அர்காதியும். அவர்கள் அருகே வேட்டைக்காரர்கள் முயல் வேட்டை கிடை என்று அழைக்கும் பாங்கில் நீண்ட உடலை உயிலுடன் வளைத்து தரையில் படுத்திருந்தது நாய் ஃபீஃபி. அர்காதியும் காத்யாவும் பேசாமல் இருந்தார்கள். அவனுடைய கையில் பாதி திறந்த புத்தகம் இருந்தது. அவள் கூடையில் எஞ்சிருந்த கோதுமை ரொட்டி பொறுக்குகளை சிறு குருவி கூட்டத்திற்கு போட்டுக்கொண்டிருந்தாள். அவை தங்களுக்கே உண்டான இயல்பான கோழைத்தனம் கலந்த துணிச்சலுடன் அவள் காலருக்கு வரை தத்தி வந்து கீச்சிட்டன. இளங்காற்று அசோக மர கிளைகளில் சரசரத்தது. இருண்ட பாதை மீதும் ஃபீஃபியின் மஞ்சள் முதுகு மீதும் வெளிர் பொன் வெயில் புள்ளிகளை முன்னும் பின்னும் ஆட்டியது. ஒரு சீரான நிழல் அர்காதியையும் காத்யாவையும் முழுமையாக காட்டியது. எப்போதாவது மட்டுமே அவளுடைய கூந்தலில் ஒளிக்கீற்று சுடர்ந்தது. இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மௌனமாக இருந்த விதத்தில் அருகருகாக உட்கார்ந்திருந்த மாதிரியிலேயே அவர்களுடைய அந்தரங்க நட்பு வெளிப்பட்டது. வெளிப்பார்ப்பைக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவரை பற்றி எண்ணவே இல்லை போல காணப்பட்டார்கள். ஆயினும் மற்றவர் அருகாமையில் இருந்ததால் மறைமுகமாக மகிழ்ச்சியடைந்தார்கள். நாம் சென்ற தடவை பார்த்த பிறகு அவர்களுடைய முகங்களும் மாறியிருந்தன. அர்காதி முன்னிலும் அதிக அமைதியுடனும் காத்யா முன்னிலும் அதிக உற்சாகத்துடனும் துணிவுடனும் காணப்பட்டார். அசோக மரத்திற்கு யாசின் என்னும் ருஷிய பெயர் மிகவும் பொருத்தமானதாக உங்களுக்கு படவில்லையா? வேறு எந்த மரமும் காற்றில் இவ்வளவு எளிதாக, அதாவது தெளிவாக காணப்படுவதில்லை என்றான் அர்காதி. காத்யா விழிகளை உயர்த்தி ஆமாம் என்றாள். நான் அழகாக பேசுவதற்காக இவள் என்னை கடிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டான் அர்காதி. எனக்கு ஹெய்னேயை பிடிக்காது என்று அர்காதியின் கையிலிருந்த புத்தகத்தை விழிகளால் சுட்டி கூறினாள் காத்யா. அவர் சிரிக்கும் போதும் பிடிக்கவில்லை, அழும்போதும் பிடிக்கவில்லை. அவர் சிந்தனையில் ஆழ்ந்து துயரத்துடன் இருக்கும் போதுதான் எனக்கு அவரை பிடிக்கிறது. எனக்கோ அவரை சிரிக்கும் பொழுது பிடிக்கிறது என்றான் அர்காதி. உங்கள் கிண்டல் மனப்போக்கின் பழைய சுவடுகள் இவை. பழைய சுவடுகளாம். பசாரா மட்டும் இதை கேட்டால் என்று எண்ணிக்கொண்டான் அர்காதி. பொறுங்கள், நாங்கள் உங்களை சரிப்படுத்தி விடுகிறோம். யார் என்னை சரிப்படுத்தி விடுவார்கள்? நீங்களா? யாரா? அக்கால் ஃபர்ஃபிரி பிளெத்தோனிச். அவரோடு நீங்கள் இப்பொழுது வாய் சண்டை போடுதல் இல்லையே? பெரியம்மா, 3 நாட்களாக நீங்கள் அவளை சர்ச்சுக்கு அழைத்து செல்கிறீர்களே, இவர்கள்தான். மாட்டேன் என்று என்னால் சொல்ல முடியுமா என்ன? உங்கள் தமக்கையை பொறுத்தவரை அவளே பல விஷயங்களில் பசாராவுடன் ஒருமித்த கருத்து கொண்டிருந்தால் நினைவிருக்கிறதா? அப்பொழுது அக்கால் அவருடைய பாதிப்பில் இருந்தாள். உங்களைப் போலவே. என்னை போலவையா? அவனுடைய பாதிப்பிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? காத்யா பேசாமல் இருந்தாள். பசாராவை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்பது எனக்கு தெரியும் என்று பேச்சை தொடர்ந்தான் அர்காதி. அவரை மதிப்பிட என்னால் முடியாது. ஒன்று சொல்லட்டுமா? இந்த பதிலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கையே ஏற்படுவதில்லை. நம்மில் ஒவ்வொருவனாலும் மதிப்பிட முடியாத எவனும் உலகில் கிடையாது. இது வெறும் பாசாங்கு. நல்லது, அப்படியானால் சொல்கிறேன். எனக்கு அவரை பிடிக்காது என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அவர் எனக்கு வேற்றார். நானும் அவருக்கு வேற்றாள் என்று உணர்கிறேன்.
நீங்களும் தான் அவருக்கு வேற்றார். ஏனோ? உங்களுக்கு எப்படி சொல்வது? அவர் காட்டு விலங்கு, நாம் வீட்டு பிராணிகள். நானும் வீட்டு பிராணிதானோ? காத்யா ஆமாம் என்று தலையசைத்தாள். உண்மையில் இதனால் எனக்கு மனம் புண்படுகிறது தெரியுமா? நீங்கள் காட்டு விலங்காக இருக்க விரும்புகிறீர்களா என்ன? காட்டு விலங்காக அல்ல, ஆனால் வலிமை உள்ளவனாக, சக்தி கொண்டவனாக இருக்க விரும்புகிறேன். இதை விரும்ப முடியாது. உங்கள் நண்பரும் இதை விரும்பவில்லை. ஆனால் இது அவரிடம் இருக்கிறது. அப்படியானால் அவன் உங்கள் தமைக்கை மீது பெருத்த செல்வாக்கு கொண்டிருந்தான் என்று நினைக்கிறீர்களாக்கும். ஆமாம், ஆனால் அவள் மேல் எவரும் நீண்ட காலம் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று வாயுக்குள் சொன்னாள் காத்யா. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? அவள் தன்மதிப்பு மிகுந்தவள். நான் சொல்ல விரும்பியது இது அல்ல. அவள் தன் கட்டின்மையை வெகுவாக மதிக்கிறாள். அதை மதிக்காதவன் யார் என்று கேட்டான் அர்காதி. அதே சமயம் எதற்காக அவள் இப்படி என்ற கேள்வி அவன் மனதில் உதித்தது. எதற்காக அவள் இப்படி என்ற கேள்வி காத்யாவின் மனதிலும் எழுந்தது. நட்புடன் அடிக்கடி உறவாடும் இளைஞர்களின் உள்ளங்களில் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இடைவிடாமல் தோன்றுவது வழக்கம். அர்காதி புன்னகை செய்து காத்யாவின் அருகே சற்று நகர்ந்து, நீங்கள் அவளிடம் பயப்படுகிறீர்கள், ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கிசுகிசுத்தான். யாரிடம்? அவளிடம் என்று அர்த்த புஷ்டியுடன் மறுபடி சொன்னான் அர்காதி. நீங்களோ என்று திரும்பி கேட்டாள் காத்யா. நானும் தான். கவனிங்கள், நான் சொன்னதை. நானும் தான். காத்யா விரலை காட்டி அவனை அச்சுறுத்தினாள். அக்கால் இப்பொழுது போல உங்களிடம் ஒருபோதும் இவ்வளவு பரிவு காட்டியது இல்லை. நீங்கள் முதல் தடவை வந்த போதை விட எவ்வளவு அதிக பரிவு காட்டுகிறாள். இது எனக்கு வியப்பளிக்கிறது என்றாள். அப்படியா? நீங்கள் இதை கவனிக்கவில்லையா என்ன? உங்களுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கவில்லையா? அர்காதி சிந்தனையில் ஆழ்ந்தான். ஹானா செர்கெனவின் கிருபைக்கு நான் பாத்திரமானது எப்படி? உங்கள் தாயாரின் கடிதங்களை அவளுக்கு கொண்டு கொடுத்தேனே, அதனாலோ? அதனாலும் வேறு காரணங்களாலும் அவை என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஏனோ சொல்ல மாட்டேன்? ஓ, எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய பெரிய பிடிவாதக்காரிதான். கூர்ந்து கவனித்து பாருங்கள். காத்யா அர்காதியை சிறகணித்து நோக்கினாள். ஒருவேளை இதில் உங்களுக்கு கோபமோ? எதை பற்றி எண்ணமிடுகிறீர்கள் என்று கேட்டாள். நான் என்ன எண்ணுகிறேன் தெரியுமா? கூர்ந்து கவனிக்கும் இந்த திறன் உங்களுக்கு எப்படி வந்தது என்றுதான். இந்த திறன் உங்களிடம் உண்மையாகவே இருக்கிறது. நீங்கள் பயந்த சுபாவம் உள்ளவர், யாரிடமும் மனதை திறந்து பேசுவதில்லை, எல்லோரிடமிருந்தும் விலகி ஒதுங்கியிருக்கிறீர்கள். நான் நீண்ட காலம் தனியாக வாழ்ந்தேன். தனிமையில் நம்மை அறியாமலே நுணுக்கி சிந்திக்கும் பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் நான் எல்லோரிடம் இருந்தும் விலகி ஒதுங்குகிறேனா என்ன? அர்காதி ஆமாம் என்று விழிகளால் உணர்த்தினான். இதெல்லாம் நேர்த்தியானதுதான். ஆனால் உங்கள் நிலைமையில் இருப்பவர்கள், அதாவது உங்களை போன்று சொத்து சுதந்திரம் உள்ளவர்கள் இந்த திறனை பெற்றிருப்பது அரிதே. மன்னர்களைப் போலவே அவர்களையும் அணுக உண்மையாக முடிவதில்லை. ஆனால் நான் பணக்காரி அல்லவே. அர்காதி திகைத்தான். காத்யாவின் கருத்தை அவனால் சட்டென புரிந்து கொள்ள முடியவில்லை. மெய்யாகவே சொத்து இவள் தமக்கை உடையது அல்லவா என்ற எண்ணம் அவன் மனதில் அப்புறம் உதித்தது. இந்த எண்ணம் அவனுக்கு உவப்பாகவே இருந்தது. இதை நீங்கள் எவ்வளவு நன்றாக சொல்லிவிட்டீர்கள் என்றான். என்ன நன்றாக சொன்னீர்கள்? வெட்கப்படாமல், மிகைப்படுத்தாமல்,
தான் ஏழை என்பதை அறிந்து அதை சொல்பவனுடைய உணர்வில் ஏதோ தனிப்பட்டது ஒரு வகையான செருக்கு இருக்க வேண்டும். அக்கால் தயவால் நான் இப்படி எதையும் அனுபவிக்கவில்லை. பேச்சு வந்து விட்டதால் தான் என் நிலைமையை பற்றி சொன்னேன். ஆனால் நான் குறிப்பிட்ட செருக்கின் ஒரு அம்சம் உங்களிடம் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுங்கள். உதாரணமாக நீங்கள் என் கேள்விக்காக மன்னித்து விடுங்கள். நீங்கள் பணக்காரனுக்கு வாழ்க்கைப்பட மாட்டீர்கள் அல்லவா? நான் அவனை மிகவும் காதலித்தால் இல்லை, அப்பொழுது கூட வாழ்க்கைப்பட மாட்டேன் என்றே நினைக்கிறேன். ஹா, பார்த்தீர்களா என்றான் அர்காதி சற்று நேரம் பொறுத்து. ஆமாம், அவனுக்கு ஏன் வாழ்க்கைப்பட மாட்டீர்களாம் என்று கேட்டான். ஏனென்றால் சமமற்ற கல்யாணம் செய்து கொண்டவளை பற்றி பாட்டில் கூட வருகிறதே. ஒருவேளை நீங்கள் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறீர்களா? அல்லது இல்லவே இல்லை. இதனால் என்ன பயன்? மாறாக நான் பணிந்து போக தயாராக இருக்கிறேன். சமமின்மையை தாங்குவது அதுதான் கஷ்டம். தன் மதிப்பை விட்டு கொடுக்காமல் பணிந்து நடப்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இது இன்பம். ஆனால் அடிபட்டு வாழ்வது இல்லை. இப்படியே இருந்தால் போதுமாக்கும் என்று காத்தியாவின் சொற்களை திருப்பி கூறினான் அர்காதி. ஆமாம், நீங்கள் ஆனா செர்கிவினாவுக்கு ஏற்ற சகோதரிதான். நீங்களும் அவளைப் போலவே கட்டற்றவர். ஆனால் நீங்கள் அவளை விட மர்மமானவர். உங்கள் உணர்ச்சி எவ்வளவுதான் வலியதாக புனிதமாக இருந்தாலும் நீங்கள் முதலில் அதை வெளியிடவே மாட்டீர்கள். பின்ன எப்படி என்று கேட்டாள் காத்யா. நீங்கள் தமக்கை போலவே அறிவு கூர்மை உள்ளவர். அவள் போலவே அவளை விட அதிகமாக கூட உறுதியான சுபாவம் உள்ளவர் நீங்கள். என்னை அக்காவோடு ஒப்பிடாதீர்கள் தயவு செய்து என்று சட்டென குறுக்கிட்டாள் காத்யா. இது எனக்கு நிரம்ப பாதகமானது. அக்காள் அழகி, அறிவாளி என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் போலிருக்கிறது. அதிலும் நீங்கள் அர்காதி நிக்கலாஜ் இந்த மாதிரி சொற்களை இவ்வளவு ஆழ்ந்த முகத்தோற்றத்துடன் சொல்லக்கூடாது. அதிலும் நீங்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்? நான் கேலி செய்கிறேன் என்று எதை கொண்டு முடிவு செய்தீர்கள்? நீங்கள் கேலிதான் செய்கிறீர்கள், சந்தேகம் இல்லாமல். அப்படியா நினைக்கிறீர்கள்? நான் சொல்வதை உறுதியாக நம்புகிறேன் என்றாலோ, நான் என் கருத்தை போதிய வன்மையுடன் வெளியிடவில்லை என்று எண்ணினாலோ எனக்கு உங்களை புரியவில்லை. மெய்யாகவா? இப்பொழுது காண்கிறேன். உங்கள் கூர்ந்த கவனிக்கும் திறனை மிகையாக மதிப்பிட்டு விட்டேன் போலிருக்கிறது. எப்படி? அர்காதி பதில் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். காத்யா கூடையில் இன்னும் சில ரொட்டி பொறுக்குகளை தேடி எடுத்து குருவிகளுக்கு போடலானாள். ஆனால் அவள் கை வீச்சு மட்டுமீறி வலியதாய் இருந்தபடியால் குருவிகள் பொறுக்குகளை கொத்தாமலே அப்பால் பறந்துவிட்டன. காத்யா என்று திடீரென விழித்தான் அர்காதி. உங்களுக்கு இது ஒரு பொருட்டு அல்லதான். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சகோதரியை மட்டுமே அல்ல, உலகில் எவரையுமே நான் உங்களுக்கு ஈடாக மதிக்க மாட்டேன். அவன் எழுந்து தன் வாயிலிருந்து வெடித்து கிளம்பிய சொற்களால் திகில் அடைந்தவன் போல விரைவாக அப்பால் போய்விட்டான். காத்யாவோ கூடையுடன் இரு கைகளையும் முழங்கால்களுக்கு மேல் போட்டுக்கொண்டு தலையை சாய்த்து அர்காதி போவதை நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கன்னங்களில் லேசான செம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது. ஆனால் உதடுகள் முறுவல் செய்யவில்லை. கருவிழிகள் விளங்காமையையும் இன்னதென்று தெரியாத வேறொரு உணர்ச்சியையும் வெளியிட்டன. நீ தனியாகவா இருக்கிறாய்? அர்காதியுடன் நீ தோட்டத்துக்கு வந்தது போல் இருந்ததே என்று ஆனா செர்கேவனாவின் குரல் அவள் அருகே ஒலித்தது. காத்யா நிதானமாக விழிகளை தமக்கையின் பக்கம் திருப்பினாள்.
அவள் பகட்டாக நேர்த்தியாக உடையணிந்து பாதையில் நின்று விரித்த குடை நுனியால் ஃபீஃபியின் காதை நெருடிக் கொண்டிருந்தாள். நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று நிதானமாக விடையளித்தாள். அதான் பார்க்கிறேனே என்று சிரித்து கொண்டே கூறி, அவன் தன் அறைக்கு போய்விட்டானா என்றாள் தமக்கை. ஆமாம். சேர்ந்து படித்தீர்களோ? ஆமாம். ஆனா செர்கேவ்னா காத்தியாவின் மோவாயை பற்றி அவள் முகத்தை நிமிர்த்தினாள். நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளவில்லையே? இல்லை என்று சொல்லி தமக்கையின் கையை மெதுவாக அகற்றினாள் காத்தியா. எவ்வளவு பெருமிதத்துடன் பதில் சொல்லுகிறாள். அவன் இங்கே இருப்பான். என்னோடு உலாவ வரும்படி அழைக்கலாம் என்று நினைத்தேன். எப்பொழுதும் அவனே என்னை உலாவ கூப்பிடுவான். நகரத்திலிருந்து உனக்கு பூட்ஸுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள், போட்டுப்பார் போ. உன் பழைய பூட்ஸுகள் ஒரேடியாக தேய்ந்து போய்விட்டன என்பதை நேற்றே கவனித்தேன். பொதுவாகவே நீ இதில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. உனக்கோ மிக நேர்த்தியான பாதங்கள். உன் கைகளும் நன்றாய்தான் இருக்கின்றன, ஆனால் பெரியவை. ஆகவே பாதங்களால் வசீகரிக்க வேண்டும். ஆனால் உனக்கு தலுக்கு மினுக்கு பண்ணிக்கொள்ள தெரியவே இல்லை. ஆனா செர்கேவ்னா அழகிய உடை லேசாக சரசரக்க பாதையில் மேலே நடந்தாள். காத்தியா மேட்டிலிருந்து எழுந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். ஆனால் பூட்ஸுகளை அளவு பார்ப்பதற்கு அல்ல. வெயிலில் சூடேறிய வராந்தா காற்படிகளில் மெதுவாக சுழுவாக ஏறியவாறே எண்ணமிட்டாள். நேர்த்தியான பாதங்கள், நேர்த்தியான பாதங்கள் என்கிறீர்கள் நீங்கள். நல்லது, அவனும் இவற்றில் விழுவான் பாருங்கள். ஆனால் அக்கணமே அவளுக்கு வெட்கம் உண்டாயிற்று. தடதடவென்று மேலே ஓடினாள். அர்காதி நடைவழியே தன் அறைக்கு சென்றான். வீட்டு மேற்பார்வையாளன் அவன் பின்னே ஓடி வந்து அவனை எட்டி பிடித்து, திருவாளர் பசாராவ் அவனுடைய அறையில் உட்கார்ந்திருப்பதாக அறிவித்தான். ஹெவ்கேனியா என்று அநேகமாக கலவரத்துடன் முணுமுணுத்தான் அர்காதி. அவன் வந்து வெகு நேரம் ஆயிற்றோ என்று கேட்டான். அப்பொழுதுதான் வந்தார். ஆனா செர்கேவ்னாவுக்கு தம் வரவை தெரிவிக்க வேண்டாம் என்றும் நேரே உங்கள் அறைக்கு இட்டு போகும்படியும் சொன்னார். வீட்டில் ஏதேனும் கெடுதல் நடந்துவிட்டதா என்ன என்று எண்ணி படிகளில் விரைவாக ஓடி அறைக்கதவை தடால் என்று திறந்தான் அர்காதி. பசாராவின் தோற்றம் அவனுக்கு உடனே ஆறுதல் அளித்தது. ஆனால் அதிக அனுபவம் உள்ள பார்வை எதிர்பாரா விருந்தாளியின் வழக்கமான சுறுசுறுப்புள்ள எனினும் சற்று வாடிய உருவத்தில் உள்ள கிளர்ச்சியின் அடையாளங்களை கண்டிருக்கும். புழுதி படிந்த மேல்கோட்டு தோள்கள் மீதும் விளிம்பு வைத்த தொப்பி தலைமேலும் இளங்க ஜன்னல் குருட்டில் உட்கார்ந்திருந்தான். அர்காதி உரக்க கூவியவாறு பாய்ந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்ட போது கூட அவன் எழுந்திருக்கவில்லை. எதிர்பாரா வருகை, என்ன விசேஷம் என்று மகிழ்ச்சி அடைந்ததாக நினைத்து கொண்டு அவ்வாறு காட்டிக்கொள்ள விரும்புவன் போல அறையில் அலைப்பாய்ந்தான் அர்காதி. வீட்டில் எல்லாம் நலந்தானே? எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? உங்கள் வீட்டில் எல்லாம் நலம், ஆனால் எல்லோரும் சௌக்கியமா இல்ல என்று ஆரம்பித்தான் பசாராவ். நீ வெறுமே சலசலக்காத. எனக்கு ரை ரொட்டி சாறு கொண்டு வர சொல்லு. நான் சில வார்த்தைகளில் ஆனால் கடுமையான சொற்களில் கூறப்போவதை கேள். அர்காதி மௌனமானான். பசாராவ் பாவேல் பெத்ரோவிச்சிடம் தனது போரை விவரித்தான். அர்காதி மிகவும் வியப்பும் துயரமும் கூட அடைந்தான். ஆனாலும் இதை வெளியிடுவது அவசியம் என்று நினைக்கவில்லை. பெரியப்பாவின் காயம் உண்மையிலேயே ஆபத்து அற்றதா என்று மட்டும் கேட்டான். அது மிகவும் அக்கறைக்கு உரியது. ஆனால் மருத்துவ நோக்கில் அல்ல என்று விடை கிடைத்ததோ மெய்ப்புக்கு புன்னகை செய்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் திகில் ஏற்பட்டது. ஒரு வகையில் வெட்கமாகவும் இருந்தது. பசாராவ் அவனை புரிந்து கொண்டான் போலும். ஆமாம் தம்பி,
நிலப்பிரபுகளுடன் பழகுவதன் விளைவு இதுதான். நாமும் நிலப்பிரபு ஆகிவிடுவோம். பெருங்குடி சீமான்களின் போட்டிகளிலும் கலந்து கொள்வோம். நல்லது. இப்பொழுது நான் பெற்றோர் வீட்டுக்கு போகிறேன். வழியில் இப்படி திரும்பினேன். இந்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் தெரிவிப்பதற்கு என்று சொல்லியிருப்பேன். பயனற்ற பொய் அசட்டுத்தனமானது என்று எண்ணாவிட்டாள். இல்லை, நான் இந்த பக்கம் திரும்பியது எதற்கோ சைத்தானுக்கே வெளிச்சம். விஷயம் என்னவென்றால், மனிதன் தன் சிந்தையே பற்றி பாத்தியிலிருந்து முள்ளங்கியை பிடுங்கி எறிவது போல தன்னை பிடுங்கி எறிவது சில வேளைகளில் பயனுள்ளது ஆகும். சில நாட்களுக்கு முன் நான் இதை செய்தேன். ஆனால் நான் எதை பிரிந்தேனோ, அதை எதில் புதைத்திருந்தேனோ, அந்த பாத்தியை இன்னொரு தரம் பார்க்க எனக்கு விருப்பம் உண்டாயிற்று. இந்த சொற்கள் எனக்கு பொருந்துமா என்று நினைக்கிறேன். என்னிடமிருந்து பிரிய நீ எண்ணவில்லை என்று நம்புகிறேன் என கிளர்ச்சி பொங்க கூறினான் அர்காதி. பசாராவ் அவனை நிலையாக அநேகமாக ஊடுருவி பார்த்தான். இது உனக்கு அவ்வளவு வருத்தம் அளிக்கிறதா என்ன? நீ என்னிடமிருந்து ஏற்கனவே பிரிந்து விட்டாய் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ நிகுநிகுவென்று துப்புருவாக இருக்கிறாய். ஆனா செர்கவ்னாவுடன் உன் விவகாரங்கள் நன்றாக நடக்கின்றன என்பது நிச்சயம். ஆனா செர்கவ்னாவுடவா? என் விவகாரங்களா? எவை? ஏனப்பா, நீ நகரத்திலிருந்து இங்கே வந்தது அவளுக்காக இல்லையோ? ஆமா, அங்கே ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகள் எப்படி நடக்கின்றன? நீ அவளை காதலிக்கவில்லையா? அல்லது கூச்சம் பாராட்டும் வேலை வந்து விட்டதோ உனக்கு? ஹெர்கேனி, நான் உன்னிடம் எதையும் மறைப்பதே இல்லை என்பது உனக்கு தெரியும். மெய்யாக சொல்லுகிறேன், ஆணையிட்டு கூறுகிறேன், நீ நினைப்பது தவறு. புதிய சொல் என்று வாய்க்குள் சொல்லிக் கொண்டான் பசாராவ். ஆனால் நீ கோபப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு இது ஒரு பொருட்டே இல்லை. நமது பாதைகள் பிரிய தொடங்கிவிட்டன. நாம் ஒருவருக்கொருவர் சலிப்பூட்டி விட்டோம் என்று நான் அப்பட்டமாக கூறுகிறேன். ஹெர்கேனி, என் நண்பனே, இது ஒன்றும் கெடுதல் அல்ல. உலகில் சலிப்பூட்டும் விஷயங்களுக்கு பஞ்சமா என்ன? இப்பொழுது நாம் பிரிவு சொல்லிக் கொள்வோமா? நான் இங்கே வந்தது முதல் ஒரே அசிங்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். காலுக்கா கவர்னர் மனைவிக்கு கோகல் எழுதிய கடிதங்களை படித்து விட்டவன் போல. அதோடு நான் வண்டி குதிரைகளை அவிழ்க்க சொல்லவில்லை. நன்றாக சொன்னாய். இது நடக்குமா எங்கேயாவது? ஏன் நடக்காதா? நான் என்னை பற்றி சொல்லவில்லை. ஹானா செர்கெனவுக்கு இது பெருத்த அபச்சாரமாகும். அவள் கட்டாயம் உன்னை பார்க்க விரும்புவாள். நீ நினைப்பது தவறு, நான் நினைப்பது சரி என்று உறுதியாக எண்ணுகிறேன். தவிர நீ எதற்காக நடிக்கிறாய்? இவ்வளவு தூரத்துக்கு வந்துவிட்ட பிறகு நானும் கேட்கிறேன், நீ அவளுக்காகத்தானே இங்கே வந்தாய், இல்லையா என்றான் அர்காதி. ஒருவேளை இது நியாயமாகவும் இருக்கலாம். ஆனாலும் நீ நினைப்பது தவறு. அர்காதி நினைத்ததே சரியாயிற்று. ஆனா செர்கேவ்னா பசாராவை காண விரும்பினாள். வீட்டு மேற்பார்வையாளன் வாயிலாக அவனை தன்னிடம் அழைத்து அனுப்பினாள். பசாராவ் அவளிடம் போவதற்கு முன் உடை மாற்றிக் கொண்டான். தன் புதிய ஆடையை சற்றென்று எடுக்க வாகாக வைத்திருந்தான் போலும். அவன் அப்படி திடீரென்று தன் காதலை வெளியிட்ட அறையில் அவளை சந்திக்கவில்லை. விருந்தறையில் அதின்சோவா அவனை எதிர்கொண்டாள். அவன் பக்கம் கருணையே இல்லாமல் கூர்ந்து விரல் நுனிகளை நீட்டினாள். ஆனால் முகம் தன்வசமற்ற இரக்கத்தை காட்டியது. ஆனா செர்கேவ்னா, முதலில் நான் உங்களுக்கு நிம்மதி அளிக்க வேண்டும். உங்கள் முன் நிற்பவன் வெகு நாட்களுக்கு முன்பே சுய நிதானத்துக்கு வந்துவிட்டான். மற்றவர்களும் அவனுடைய அசட்டுத்தனத்தை மறந்துவிட்டார்கள் என்று நம்புகிறான். நான் நெடுங்காலத்துக்கு விடை பெற்று செல்கிறேன். நான் மென்மையான பிறவி அல்லதான்.
இருந்தாலும் நீங்கள் என்னை பற்றி அருவருப்புடன் நினைப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இங்கிருந்து போவது எனக்கு மகிழ்ச்சி ஊட்டாது என்பதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என்றான் பசாராவ். ஆனா செர்கேவ்னா உயரமான மலை மேல் அப்போதுதான் ஏறியவள் போல ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அவள் முகம் முறுவலால் மலர்ந்தது. அவள் இரண்டாவது தடவை அவள் புறம் கையை நீட்டினாள். அவன் அதை பற்றி அழுத்திய போது தானும் பதிலுக்கு அவன் கையை அழுத்தினாள். போனதை நினைப்பது வீண். தவிரவும் நெஞ்சார சொன்னால் நானும் அப்பொழுது தவறு செய்தேன். தலுக்கி பசப்பவில்லை என்றாலும் வேறு ஏதோ ஒரு விதத்தில் ஒரே வார்த்தை முன் போலவே நண்பர்களாக இருப்போம். அது வெறும் கனவு, மெய்தானே? கனவுகளை யார் நினைவில் வைத்துக் கொள்வார்கள்? யார் அவற்றை நினைவு வைத்துக் கொள்வார்கள்? தவிர காதல் இது வெற்று உணர்ச்சிதானே. மெய்யாகவா? எனக்கு இதை கேட்க மிகவும் மகிழ்ச்சி உண்டாகிறது. இவ்வாறு கூறினாள் ஆனா செர்கேவ்னா. இப்படி பேசினான் பசார். தாங்கள் உண்மையையே சொல்லுவதாக இருவரும் நினைத்தார்கள். அவர்களுடைய சொற்களில் இருந்தது உண்மையா, முழு உண்மையா? அவர்களுக்கே இது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பியது போல அவர்களிடையே உரையாடல் நடந்தது. கிர்சனா வீட்டில் பசாராவ் என்ன செய்தான் என்று ஆனா செர்கேவ்னா இடையே கேட்டாள். பாவேல் பெத்ரோவிச்சுடன் தனது போரை பற்றி அவளிடம் சொல்ல வாயெடுத்த பசாராவ் தான் அவளுக்கு சுவாரஸ்யம் உண்டாக்க முயல்வதாக அவள் நினைத்து விடுவாளோ என்று எண்ணி நேரமெல்லாம் தான் வேலை செய்து கொண்டிருந்ததாக விடையளித்தான். நானோ முதலில் என்ன காரணத்தாலோ ஏக்கம் பிடித்து கிடந்தேன். வெளிநாட்டுக்கு போவதாக கூட திட்டமிட்டேன் என்றால் பாருங்களேன். அப்புறம் இந்த ஏக்கமும் சலிப்பும் போய்விட்டன. உங்கள் நண்பர் அர்காதி நிக்கோலாய்ச் வந்தார். நான் மறுபடி என்னுடைய பழைய தடத்தில் செல்ல முடிவெடுத்தேன். என் உண்மையான பாத்திரத்தை வகிக்க தொடங்கிவிட்டேன். இந்த பாத்திரம் எது தெரிந்து கொள்ளலாமா? அத்தையின், ஆசிரியரின், தாயாரின் பாத்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஒரு விஷயம் தெரியுமா? அர்காதி நிக்கோலாச்சுடன் உங்கள் நெருங்கிய நட்பை நான் முன்பு புரிந்து கொள்ளவில்லை. அவர் பொருட்படுத்தவே ஏற்றவர் அல்ல என்று நினைத்தேன். இப்பொழுது நான் அவரை முன்னை விட நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். அவர் புத்திசாலி என்று எனக்கு உறுதிப்பட்டுவிட்டது. முக்கியமானது என்னவென்றால் அவர் இளைஞர். என்னையும் உங்களையும் போல அல்ல. ஹெவ்கேனி வஸ்லிச், உங்கள் முன்னிலையில் அவன் இப்பொழுதும் கூச்சப்படுகிறானோ? அவர் என்ன என்று ஆரம்பித்த ஆனா செர்கேவ்னா சற்று யோசித்து மேலே சொன்னாள். இப்பொழுது அவர் முன்னை விட மனம் கலந்து பழகுகிறார். என்னோடு பேசுகிறார். முன்பெல்லாம் என்னிடம் இருந்து விலகி விலகி போவார். நானும் அவருடைய கூட்டுறவை நாடவில்லை. அவரும் காத்தியாவும் பெரிய நண்பர்கள். பசாராவுக்கு எரிச்சல் வந்தது. பெண்ணால் பாசாங்கு செய்யாமல் இருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டான். அவன் உங்களிடம் இருந்து விலகி போனதாக சொல்கிறீர்கள். ஆனால் அவன் உங்கள் மேல் காதல் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியுமா என்று வறண்ட குறுநகையுடன் கூறினான். என்ன, அவருமா என்று ஆனா செர்கேவ்னாவிடமிருந்து வெடித்து கிளம்பியது கேள்வி. அவனும்தான் என்று பணிவான வணக்கத்துடன் திருப்பி சொன்னான் பசாராவ். உங்களுக்கு இது தெரியாதா என்ன? நான் சொன்னது புதிய செய்தியா என்ன? ஆனா செர்கேவ்னா விழிகளை தாழ்த்தி கொண்டாள். நீங்கள் நினைப்பது தவறு ஹெவ்கேனி வஸ்லிச். எனக்கு படவில்லை. ஆனால் ஒருவேளை நான் இதை பற்றி பேசியிருக்க கூடாது போலும் என்று கூறிவிட்டு
நீ இன்னமும் பாசாங்கு பண்ணாதே என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் பசாராவ். ஏன் பேசியிருக்க கூடாது? ஆனால் கன நேர உளப்பதிவுக்கு நீங்கள் மிகையான முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. மிகைப்படுத்துவது உங்கள் இயல்போ என்று நினைக்கத் தொடங்குகிறேன். ஆனா செர்கேவ்னா, இதை பற்றி நாம் பேசாமல் இருப்பதே மேல். ஏன் அப்படி என்று மறுத்து உரைத்தாள் அவள். ஆனால் தானே பேச்சை வேறு வழியில் திருப்பினாள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டதாக பசாராவிடம் சொன்னாள். தனக்கும் நம்பிக்கை ஊட்ட முயன்றாள் என்றாலும் பசாராவுடன் பேசுவது அவளுக்கு எக்கச்சக்கமாக இருந்தது. மிக சாதாரண விஷயங்களை அவனுடன் பேசி அவனுடன் கேலியாக உரையாடிய போதும் லேசாக அச்சம் கவ்வுவதை அவள் உணர்ந்தாள். கடலில் கப்பலில் பயணம் செய்பவர்கள் நிலையான தரையில் இருப்பவர்கள் போலவே கவலையின்றி உரையாடுவார்கள், சிரிப்பார்கள். எதுவுமே ஒரு பொருட்டல்ல போன்று. ஆனால் மிக சிறு நிறுத்தம் ஏற்படட்டும், ஏதேனும் வழக்கத்துக்கு மாறானது நிகழ்வதற்கான மிக அற்ப அடையாளம் தென்பட்டும் அந்த கணமே எல்லோர் முகங்களிலும் தனிப்பட்ட கலவர தோற்றம் காணப்படும். இடைவிடாத அபாயம் பற்றிய நிலையான உணர்விற்கு இது சான்று கூறும். ஆனா செர்கேனாவுடன் பசாராவின் உரையாடல் வெகுநேரம் நீடிக்கவில்லை. அவள் எண்ணமிடமும் எங்கோ நினைவாக பதிலளிக்கவும் தொடங்கினாள். முடிவில் கூடத்துக்கு போகலாம் என்று கூறினாள். அங்கே சிற்றரசியும் காத்தியாவும் இருந்தார்கள். அர்காதே நிக்கலாச் எங்கே என்று கேட்டாள் ஆனா செர்கேவ்னா. அவனை 1 மணி நேரத்துக்கு மேல் காணவில்லை என்று தெரிந்ததும் அவனை அழைத்து வர ஆள் அனுப்பினாள். ஆட்கள் அவனை கண்டுபிடிக்க நெடுநேரம் ஆயிற்று. அவன் தோட்டத்துக்குள் நெடுந்தூரம் போய்விட்டான். கைகளை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்து மோவாயை ஊன்றியவாறு எண்ணங்களில் ஆழ்ந்தவனாக உட்கார்ந்திருந்தான். இவை ஆழ்ந்த முக்கியமான எண்ணங்கள், ஆனால் துயர எண்ணங்கள் அல்ல. ஆனா செர்கேவ்னா பசாராவுடன் தனியாக உட்கார்ந்திருக்கிறாள் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனாலும் அவன் உள்ளத்தில் முன்போல பொறாமை உண்டாகவில்லை. மாறாக அவன் முகம் லேசாக பளிச்சிட்டது. எதனாலோ வியப்படைந்தவன் போலவும் மகிழ்வுற்றவன் போலவும் ஏதோ முடிவு செய்துவிட்டவன் போலவும் காணப்பட்டான். அத்தியாயம் 25 முடிந்தது.